ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம் சரிங்களா, எப்போ கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 10/11/2025 மீன்ஸ் எஸ்டர்டே சரிங்களா, மண்டே. இப்போ இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் எப்போ வருது அப்படின்னா December 3 to 6 சரிங்களா, December 3 to 6 நெக்ஸ்ட் மந்த் 3 to 6 வருது சரிங்களா. இன்னைக்கு தேதி வந்து 11 ஓகேங்களா. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் 20 டேஸ் தான் நமக்கு இருக்கு ஓகேங்களா. 20 to 20 டேஸ் நமக்கு வந்து இருக்கு. இப்போ இந்த 20 டேஸ்ல நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்றது ஓகேங்களா. இது ஒன்லி டெக்னிக்கல் ஓகேங்களா, ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் மட்டும் தான் நம்ம பேசுறோம் ஓகேங்களா. நான் டெக்னிக்கலா நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் ஓகேங்களா. ஒன்லி டெக்னிக்கல் மட்டும் எப்படி நம்ம ரிவிஷன் பண்றது ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர்ல எக்ஸாம் வைக்கிறேன்னு சொன்னாங்க. அக்டோபர்ல வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாமே நமக்கு என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த 20 டேஸில் நீங்கள் என்ன பண்ணணும், குயிக்காக ரிவிஷன் பண்ணிவிட்டு ஓகேங்களா, குயிக்காக ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 20 டேஸில் யார் யார் எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ சரிங்களா, எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் சரிங்களா, லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. டேரெக்டாக கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறோம், என்ன சப்ஜெக்ட்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் நான் பார்த்து வச்சிருக்கேன் ஆல்ரெடி என்னன்னு, பிளஸ் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் எடுத்து ஓகே ப்ரீவியஸ் இயர்ல இந்த மாதிரி கேட்டாங்க, அப்போ நெக்ஸ்ட் இயர் இந்த வருஷத்துல இப்படி கேட்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு அனலைஸ் தான் 5 இயர்ஸ் அனலைஸ்ல ஓகேங்களா. எஸ், எப்படி அப்படின்னா இப்போ எஸ்எஸ்சியை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து நார்மலாக நம்ம டிஎன்பிசி ஏஐ எழுதுறோம், ஜேடிஓ எழுதுறோம், அந்த லெவலில் நீங்கள் அதை கணக்கு போடாதீங்க சரிங்களா. இப்போ எஸ்எஸ்சி கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60% வந்து பார்த்தீங்கன்னா ஐஇஎஸ் எக்ஸாம் மாதிரி ஆயிடுச்சு சரிங்களா. இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் அதை வந்து இப்போ இஎஸ்சின்றாங்க ஓகேங்களா, இந்தியன் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் ஃபர்ஸ்ட் இருந்தது, இப்போ வந்து இஎஸ்சி எக்ஸாம் ஓகே, இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டஃப்னஸ் வந்து 50 to 60% வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்சியில் உங்களுக்கு வந்து கவர் ஆகிடுது சரிங்களா. எஸ், என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு யங்ஸ் மாடலஸ் ஆஃப் காங்கிரீட்னு கேட்குறாங்க, 5000 இன்டூ ரூட் ஆஃப் எஃப்சிகே, அவ்வளோதான் ஃபார்முலா முடிஞ்சிருச்சு. இதை விட டஃபாக கேட்கணும் அப்படின்னா M25 கிரேட் ஆஃப் காங்கிரீட் கொடுத்து இதனோட யங்ஸ் மாடலஸ் வேல்யூ என்னன்னு போடுவீங்க, 25 ஓகேங்களா, 25 வரும், 30 நீங்கள் ஆட் பண்ணிக்குவீங்க கரெக்டா. எஸ், ஏன்னா ரூட் எடுக்கிறீங்க 5 வரும், மல்டிபிள் பண்ணால் 25 ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, the Young's modulus of the concrete is directly proportional to the compressive strength, statement 1 okay. Yes, next statement 2, as per code of IS 456 the Young's modulus is a tangent modulus okay. 2, as per code of IS 456 the Young's modulus is the secant modulus okay. அடுத்தது 4th, the brittleness of the concrete increasing, compressive strength is decreasing. இந்த 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது கரெக்ட்னு கேட்குறாங்க. இது 4 ஸ்டேட்மெண்ட் 4 கொஸ்டின் சரிங்களா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு படிச்சு பார்க்கறதுக்கு டைமும் கம்மி சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டையும் படிச்சு நம்ம ஆன்சர் எடுக்கணும். யங்ஸ் மாடலஸ் ஆஃப் காங்கிரீட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கரெக்ட். இது ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 456 நம்ம டேஞ்சன்ட் மாடலஸ் எடுத்துக்க போகிறது கிடையாது, சீக்கன் மாடலஸ் தான் எடுத்துருக்கோம் இந்த ஃபார்முலா சரிங்களா. எஸ், ஆல்ரெடி நம்ம ஆர்சிஎல் நீட்டாக பார்த்துட்டோம். பிரிட்டில்னஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், இது தப்பு. அப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1, 3 தான் நம்ம கரெக்டான ஸ்டேட்மெண்ட் சரிங்களா. ஸோ இதே மாதிரி தான் கொஸ்டின் கேட்குறாங்க சரிங்களா, ஈஸியாக சேம் அதே ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இருந்தால் ஓப்பன் சேனல் ஃபுல்லாக டேரெக்டாக ஃபார்முலா கேட்கறது இல்லை. டாப் வித் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் 2 times ஆஃப் தி சைடு ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு டாப் ஆஃப் தி சேனல் அப்படின்றாங்க. அது ஆங்கிள் இஸ் தி 60 டிகிரி ஆர் 120 டிகிரி. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினே கவர் ஆகிடுது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த விஷயம்ல எப்படி நம்ம படிக்கிறது சரிங்களா. ஸோ அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இந்த 20 நாளில் ஃபுல் டெக்னிக்கல் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இப்போ ஒரு 200 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா டெய்லி வந்துங்களா, டெய்லி ஒரு 25 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. டெய்லி ஒரு 25 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்படிலாம் கேட்டிருக்காங்க லாஸ்ட் 5 இயர்ஸில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ இது படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கேட்கலாம் சரிங்களா. அதே கொஸ்டின்ஸில் வேற மாதிரி மாடுலேஷன் கேட்கலாம் சரிங்களா. இப்போ இதே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, இப்போ யங்ஸ் மாடலஸ் ஆஃப் காங்கிரீட் எடுத்துட்டு ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் கூட போடலாம். ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி compressive strength of the concrete. What is the shear strength formula? 0.25 into root of FCK கரெக்டா. எஸ் ஓகே. ஸோ இது கூட ஃபார்முலா கூட கொடுக்கலாம் 0.25 ஆஸ் பர் IS 456 LSMல வந்து பார்த்தீங்கன்னா 0.16 in root of FCK,
மீன்ஸ் 0.25 இன் ரூட் ஆஃப் எஃப்சிகே இல்லை ஒர்க்கிங் செஸ் மெத்தடில் 0.16 இன் ரூட் ஆஃப் எஃப்சிகே இது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரிங்களா, நிறைய இருக்குப்பா டாபிக். அது இல்லாமல் இந்த எஸ்எஸ்சியை பொறுத்த வரலும் ஒரு சப்ஜெக்டில் அதிகமாக கேட்குறது, இன்னொரு சப்ஜெக்டில் கம்மியாக கேட்கறதுலாம் கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலாக கொடுப்பாங்க, எல்லா கொஷினும் கேட்பாங்க. சரிங்களா, ஸோ அந்த கொஷின்லாம் என்னென்ன அப்படின்றது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 டேஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யாரெல்லாம் எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ சரிங்களா, ஸோ அவங்க ஒரு கமெண்ட் போட்டுருங்க. சரிங்களா, எஸ், ஏன்னா அப்போ தான் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்டை பேஸ் பண்ணி தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹைவே சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங் சப்ஜெக்ட் ஆல்ரெடி நம்ம ஒரு டாபிக் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜியோமெட்ரிக் டிசைன். அடுத்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸில் லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் பைலாஸ் போட்டோம். அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ அதில் இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஓகேங்களா, ஸோ அது ஒரு டாபிக் இன்னும் மிச்சம் இருக்குது. ஓகேங்களா, அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். முதல்ல இந்த 20 டேஸ்க்கு எஸ்எஸ்சி தான் நம்ம டார்கெட். ஓகேங்களா, எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாமு. எஸ்எஸ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு லாங் ப்ராசஸ் தான். ஓகேங்களா, பட் போஸ்டிங் ஜாபெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். 20 டேஸ் நம்ம டார்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ.